I love you. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃப் டிசிபி டெவல் கப்ஸ் பொசிஷனோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன் ஜிமினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஜிமின் வந்து மினோட ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பார் இல்லையா. அதாவது சோயா வந்து ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ அதில் வந்து அவர் ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரியாக அனீஸியாக ஃபீல் பண்ணி ரூம்குள்ளே போயிருப்பார், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போனால் மினுக்கு வந்து ஃபீவராக இருக்கும். அதை பார்த்தோன்னே ஜிமிக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடும் மைண்டு. அதனால அவளே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பார். சோயா வந்து வெளியே நின்று கத்திகிட்டே இருக்கா, பேபி சீக்கிரம் வா, டைம் ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆவ அப்படி சொல்லி கத்திகிட்டே இருக்கா. பட் ஜிமின்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபைனலி மினு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியில் வராரு. வந்து ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. பேபி நீ என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகவே இல்லை, இன்னும் யூனிஃபார்ம்லேயே இருக்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்கா. பட் ஜிமின் வந்து டேர்ன் பண்ணி மினுவே பார்த்துட்ருக்காரு. பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு ஒழுக்குறா. அப்போ தான் என்ன சோயா, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகவே இல்லையா, இன்னும் யூனிஃபார்ம்லேயே இருக்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன்னு சொல்லி தானே போனேன், ஏன் என்னாச்சு உனக்கு? அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாம் வேணால் இன்னொரு நாளைக்கு டின்னர் போகலாமா? மேபி நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ வருவ, உன் கூட டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக காத்துட்ருந்தேன். நீ என்னடானா என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுற, போ, நான் உன் மேலே கோச்சிக்கிட்டேன். சோயா இங்கே பாரு, எனக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு நாள் போகலாம். ஏன் சடன் என்னாச்சு, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அது வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன்னு தான் போனேன், பட் எனக்கு இப்போது ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, ஐ எம் நாட் இன் அ மூட். அப்படியா, நான் வேணால் உன்னோட மூடை ஃபிக்ஸ் பண்ணட்டுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சோயா திரும்பவும் ஜிமின் மேலே போய் பம்பாகி நிற்கிறா. நான் வேணால் உன் மூடை ரிப்பேர் பண்ணட்டுமான்னு கேட்டேன். இல்லை, நான் வேணால் உன்னை ஃப்ரெஷ்அப் பண்ணி விடவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட் பட்டனை நோண்டிகிட்டே ஒரு மாதிரியாக செட்யூசிங் வாய்ஸில் கேட்டுட்ருக்கா. அப்போ ஜிமின் வந்து அவளை டக்குன்னு புஷ் பண்ணிடுறாரு. ஏய் என்னாச்சு? சோயா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்தாவே சரியாயிடுவேன், நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம், நீ கிளம்பு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு சோயா ஜிமினியை டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் ஒரு மாதிரியாக ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறது அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவன் இப்போதைக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயாவை டர்ன் பண்ணி வச்சுட்டு அவரோட பேக்கில் புஷ் பண்ணிகிட்டே வராரு. ஏன்னு சொல்லி அவளும் கேட்டே வரா. பட் ஜெமின் வந்து அவளோட பேக்கில் கையை வச்சு அவளை சாஃப்டாக புஷ் பண்ணி கொண்டு போய் வீட்டோட வெளியில் விட்டுட்டாரு. டோரையும் க்ளோஸ் பண்ண போகிறாரு. பேபி என்ன பண்ணுற, நாளைக்கு பார்க்கலாம், நீ வீட்டுக்கு போயிடு, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், சோயா வெளியே கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கா. ஜிமின் ஆர் யூ சீரியஸ்? சோயா நான் தான் சொன்னல இன்னொரு நாள் போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்தே கத்திட்டுருக்காரு. அப்போ அவள் வெளியே இருந்தே, சி நான் போய் உன்னை பார்க்க வந்தேன் பாரு, உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், மை ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி உதைக்கிறா தரையில். அப்புறமா இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறமா ஜிமின் வந்து அந்த ஹால்லே அவரோட ஹிப்பில் ஒரு கையை வச்சுட்டு இன்னொரு கையை தலையில் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குது. ஃபைனலி அவர் ஸ்ட்ரெயிட்டாக மினுவோட ரூமுக்கு போகிறாரு. அவள் பெட்டில் ஒரு மாதிரி கேர்ள் ஆகி பால் மாதிரி தூங்கிட்டுருக்கா. அவளுக்கு பயங்கரமாக பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்போ ஜிமின் வந்து அவளோட பக்கத்தில் போய் உட்காந்து அவளோட ஹெட்டில் கையை வச்சு அவளோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரியாக கேர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவளை இந்த கண்டிஷனில் பார்க்குறதுக்கு. ஏய் வாயாடி, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. இப்போ பாரு எப்படி படுத்துட்ருக்கா, என்னத்தடி தின்னு தொலைச்ச?
ஃபீவர் வேறு ஹெவியாக அடிக்குது. அப்போ ஏதோ அவள் முணங்கிட்டே இருக்கா. ஜிமின் அவளோட வாய்க்கிட்ட போயிட்டு காது வச்சு கேட்குறாரு என்ன சொல்கிறான்னு. என்னடி சொல்கிற? நான் ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பிட்லையா? ஏண்டி சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எந்த வாய்ஸும் வரல. சாப்பிடாம அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக எழுந்து கிச்சன் போய் அவளுக்கு ஃபீவர் கொடுக்க வேண்டிய பயிற்சிலாம் பண்ணி கொண்டு வந்து ஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபீவர் டேப்லெட்ஸ் எல்லாம் குடிக்க வைக்கிறாரு. ஃபைனலி அவளோட லிப்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு அந்த பெட்லேயே படுக்க வச்சு பிளாங்கெட்டில் நல்லா கவர் பண்ணி விட்டுறாரு. அப்புறமா அவள் தூங்குறதே பார்த்துட்டு அந்த பெட்லேயே உட்காந்துருக்காரு. இப்படியே ரொம்ப நேரம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அப்போது அந்த ரூம்லேருந்து போகவே இல்லை. தலையில் கையை வச்சு பார்க்குறாரு. அவளுக்கு இப்போ ஃபீவர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஃபைனலி மீனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பெட்டில் சைடில் ஓரமாக படுக்கிறாரு. ஃபைனலி அவரும் தூங்கிட்டாரு. 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஜிமினும் இருந்த டயர்டில் எங்கே தூங்குறோம் எப்படி தூங்குறோன்னே தெரியாமல் தூங்கிட்டுருக்காரு. இப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அவர் மேலே ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி. என்ன இது, நம்ம தானே பெட்டில் படுத்தோம், பெட்டு நம்ம மேலே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா மீனு தான் மேலே ஏறி படுத்துட்டு நல்லா பிடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரியாக லைட்டாக ஒரு சிரிப்பு வருது. சார் வேறு பயங்கர தூக்கத்தில் இருக்காரா, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை கீழே படுக்க வச்சு கம்ஃபர்டபுளாக 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங். அந்த ரூமில் ஃபுல்லு பிரைட் ஆகிடுச்சி. சூரிய வெளிச்சம் அந்த ரூமே பிரைட்டாக இருக்குது. ஜிமின் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட அலாரம் அடிக்கலைனாலும் கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிறாரு. கண்ணை ரப் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா மினுவோட ரூமில் பெட்டில் நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டுருக்காரு. மினு பார்த்தா அந்த பெட்டில் ஒரு மூலையில் ஓரமாக தூங்கிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது அவளுக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சுன்னு. அப்போ ஜிமின் வந்து என்னதான் தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு அவளோட நெத்தியில் கையை வச்சு பார்க்குறாரு அவளுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு. ஃபீவர் குறைஞ்சிருச்சு, நல்லா தான் இருக்கா. எப்படி படுத்திருக்கா பாரு, இந்த பெட்டில் இவ்வளோ இடம் இருக்குது ஆனால் ஓரமாக படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மினுவை வந்து தூக்கி பெட்டில் நல்லா க்ளீனாக படுக்க வச்சுட்டு திரும்ப அவளுக்கு பிளாங்கெட் கவர் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவரோட ஜிம் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து இப்படி தான் மோஸ்ட்டாக அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அவரோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்குவார். இப்போது ஒரு 1 ஹவருக்கு மேலே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட் ட்ராப்ஸ் வந்து அழகாக போயிட்டுருக்கு. அவரோட ஃபோர்ஹெட்லாம் ஸ்வெட் ட்ராப்ஸ் பார்க்கவே ஒரு மாதிரி மேன்லியாக இருக்கார். அவர் அப்படியே அவரோட ஹேண்டில் அவரோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு டவல் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாட் ஷவர் பண்ணுறாரு. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளியில் வந்து கிச்சனுக்குள்ளே டவலோட போகிறாரு. அங்கே போய் எதையோ உருட்டிகிட்ருக்காரு. ஃபைனலி மில்கை பாயில் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி ஸ்ட்ரெயிட்டாக மினுவோட ரூமுக்கு தான் போகிறாரு. அவள் நல்லா தூங்கிட்டுருக்கா. இருந்தாலும் அவளை எழுப்புறாரு. மினு மினு மினுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் அவளால் ஐஸை ஓப்பன் பண்ண முடியல. நேற்று தானே ஃபீவர் இருந்துச்சு, அதனால டயர்டாக இருப்பாள். ஸோ அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறா. ஜிமின் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அவள் கண்ணு முன்னாடி இருக்கார். என்ன எந்திரிடி, போ ப்ரஷ் பண்ணிட்டு வா, இந்த மில்கை குடிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவளால் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல. அப்படியே திரும்ப ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. டயர்டாக இருப்பான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மினுவை வந்து அலைக்க தூக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு.
அவளும் கண்ணை மூடிட்டே இருக்கா. ஃபைனலி வாஷ்ரூம்குள்ளே போய் அவளை உட்கார வச்சு அவளுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுறாரு. அவளும் தூங்கி தூங்கி விழுறா. இருந்தாலும் ஜிமின் வந்து அவரோட லெஃப்ட் ஹேண்டில் அவளோட சீக்கை பிடிச்சிட்டு அழகாக அவளுக்கு ப்ரஷ் பண்ண விட்டுட்ருக்காரு. ஏய், குடிகாரி மாதிரியே பண்ணுறா, ஸ்ட்ரெயிட்டாக நில்லுடி. அப்போது அவள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரவே மாட்டேன்றா. சரியான டார்ச்சர் இவ கூட, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அவரே வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு திரும்ப அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பார்த்தா மில்க் ஆறி போயிடுச்சு. இது வேற அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் ஹீட் பண்ணி கொண்டு வராரு. மினு மினு எப்போயாவது உட்காந்து குடிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவளும் செம்ம பசியில் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபைனலி அவரும் பார்த்துட்ருக்காரு. குடிச்சிட்டியா? ஓகே குடு அப்படின்னு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாஷ்ரூம்குள்ளே போய் கீசர் ஆன் பண்ணுறாரு. தென் ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து இந்தா புடிடி. என்ன டவல்? போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, புடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பிடிச்சி வாஷ்ரூம்குள்ளே தள்ளி விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அவளும் நல்லா உள்ளே ஃப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலும் ஜிமின் வந்து வெளியே இருந்து டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது அவளோட சவுண்டே வரல. ஏய் மினு மினு, என்னடா நல்லா தான் இருக்கியா? கூப்பிட்டா சவுண்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு, சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வா. சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை. ஃபைனலி அவளும் குளிச்சுட்டு வெளியே வரா. இப்போ தான் அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறா. நீ என்னடா இப்படி நின்றுட்டுருக்க? அரையும் குறையுமா? ஐயோ, சரி சரி, நீ தெளிவாயிட்டியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக அவரோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய் திரும்ப உருட்டிகிட்ருக்காரு. ஃபைனலி ஜிமின் வந்து ஒரு பிளேட்டில் டிஃபன்லாம் கொண்டு வந்து மினுக்கிட்ட கொடுக்குறாரு. அவள் அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக ஜிமினை பார்க்குறா. என்னடி, இந்தா சாப்பிடு. அப்போது மினுவும் வாங்கி சாப்பிட்டுட்டே ஜிமினை பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவள் ஜிமின் மேலே கோவமாக இருந்தா இல்லையா, அவள் தான் பயங்கரமாக திட்டிருப்பார்ல. அதை நினச்சி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் ஜிமின் கூட பேசவே கூடாது, இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா. பட் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. என்னடி அப்படி பார்க்குற? நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன? நல்லா தான் இருக்குது. ஜிமின் நேற்று சோயா வந்திருந்தாங்க. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டிவி ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அவங்க கூட ஏதோ டின்னருக்கு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகலையா? ஆமாம் போகல. ஏன் போகல? உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எனக்கு போக மனசு வரல, அதனால் நான் போகல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுச்சு ஜிமின் அப்படி சொன்னோன்னே. சரி, அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன்? எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். சிம்பிள். என்ன, உனக்கு டயர்டாக இருந்துச்சா? பொய் சொன்னேன்டி. பொய் சொன்னியா? ஏன் பொய் சொன்னேன்? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு உண்மை சொல்ல வேண்டியது தானே. போலீஸ் நீயே பொய் சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட ஃபேஸ் கிட்ட ஏதோ ஒட்டி இருக்குது. நீங்கள் போய் அதை அப்படியே டச் பண்ணி எடுக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. என்ன இது உன் சீக்கிலலாம்? நீ என்ன சாப்பாடு கையில் செஞ்சியா இல்லை உன் மூஞ்சியில் செஞ்சியா? அது ஏதாவது குக் பண்ணும்போது பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட சீக்கை ரப் பண்ணுறாரு. இருந்தாலும் உங்களையே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஆமாம், என்னமோ கேட்டே, என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் மினு வந்து அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை கிட்ட உட்காந்துட்டு ரசிச்சிட்டே இருக்கா. ஏய் உன்னதாண்டி, என்னமோ கேட்டே, என்ன? அது ஏன் போய் சொன்னேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளேட்டை பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஏய், அவளுக்கு ஏற்கனவே உன்னை சுத்தமாக பிடிக்காது. இதில் உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்த்துக்கணுன்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வராது. அப்புறம் கோவத்தில் பிரேக்கப் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ மீனுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவள் ஹெட்டப் பண்ணி ஜிமினை பார்க்கவே இல்லை. பட் ஒரு மாதிரியாக இருக்கு அவளுக்கு. மினு, நீ ஏண்டி ஃபீல் பண்ணுற?
நான் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தானே. அவன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கான்ல பி இன் யுவர் லிமிட்ஸ்னு. அதை மறந்துடாத. இப்போ உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறான், உன்னை பாசமாக இருக்கான்னு சொல்லி திரும்பவும் அவன் மேலே நீ பாசமாக இருக்காத, அவன் மேலே ஃபாலோ ஆகிடாத. ஏன்னா உன் கூட எப்பவும் யாரும் நிரந்தரமாக இருக்கிறதில்ல. பி ஸ்ட்ராங் மினு. அவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவனோட ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட லிமிட்ஸில் மட்டும்தான் இருக்கணும். ஜெலஸ்லாம் ஆகக்கூடாது. மினு. என்ன ஜிமின்? எனக்கு வந்து டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சி, நான் கிளம்புறேன். அப்புறம் உனக்கு லஞ்சும் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. அப்புறம் மறக்காமல் டேப்லெட்ஸ் போட்டுக்கோ, புரியுதா? மறக்காமல் சாப்பிட்ணும், டேப்லெட்ஸ் போடணும், ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டுறா. ஜிமினும் அங்கேருந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. ஜிமின். என்ன? நீ என்னை தூக்குனியா? ஆமாம். ஏன்? இல்லை. என்ன எப்படி தூக்குன? அப்போ ஜிமின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அவரோட ஹிப்பில் கையை வச்சுட்டு மினிவே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்ன கேட்ட? என்னை எப்படி தூக்குனேன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்ட வராரு. அப்போ மினு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா, இவன் ஏன் கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவளை அப்படியே அலேக்கா திரும்பவும் தூக்கிட்டாரு. அவ்வளோதான். அவள் வைட் ஐஸில் பார்க்குறா. ஏய் என்னடா பண்ணுற? நீ தானே கேட்ட எப்படி தூக்குனேன்னு. இப்படி தாண்டி தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவளை போட்டு ஒரு சுற்றுன்னு சுற்றுறாரு. ஏய் ஜிமின் விடு என்ன அப்படின்னு சொல்லி மினு சிரிச்சிட்டே இருக்கா. ஃபைனலி ஜிமின் வந்து அவளை நிற்க வைக்கிறாரு. மினுக்கு வந்து ஸ்டமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பார்க்குது, கை காலம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. ஜிமின் வந்து அவகிட்ட இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணவே, என்னடி டெமோ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மினுவோட மூக்கை பிடிச்சி ஷேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவளுக்கு ஜிமினோட ஃபேஸ் மேலேருந்து கண் எடுக்கவே முடியல. அப்போ தான் நான் மயக்கத்தில் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இவன் தூக்கினோடனே எனக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஜிமின், நான் உன் கையிலே இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்குது. இருந்தாலும் பி இன் யுவர் லிமிட்ஸ்ன்னு சொன்னது அவன் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. ஜிமின் வந்து அவளோட மூக்கை பிடிச்சி ஆட்டிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சிரிச்சிட்டு போயிட்டாரு. பட் மினுக்கு தான் ஒரு இடத்துல நிற்கவே முடியல, அப்படியே ஜம்ப் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, புதுசாக ஏதோ ஃபீல் பண்ணுறா. நைட்டு தான் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது, ஜிமினை விட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சா. பட் திரும்பவும் ஜிமினோட அந்த கேர், அவள் மேலே காமிக்கிற அந்த பாசம் திரும்பவும் மினுக்கு வந்து ஜிமின் மேலே ஏதோ ஒரு புது ஃபீலை க்ரியேட் பண்ணுது. அவள் திரும்பவும் ஜிமின் மேலே ஃபாலோ ஆகுறா. பட் சீக்கிரமாக பிரேக் ஆக போகிறா. ஆனால் அதுதான் அவளுக்கு தெரியல. இப்போ அந்த அதர் சைட் ஜேகேவோட வீடு தான் காட்டுறாங்க. போன பாட்டில் எந்த சீனில் கட்டாச்சோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நீங்கள் வந்து பயந்துட்டே ஜேகேவோட ஐஸை பார்க்குறீங்க. பட் அவர் உங்களோட ஃபேஸை கட் பண்ணி மாயா ஐ மிஸ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னடா பண்ணுற பொறுக்கி நீ விட்டுறா. மாயா ஐ மிஸ் யூ டி, ஐ மிஸ் யூ. என்ன மாயாவா? ஏய் நான் மாயா இல்லை, இது விட்டுறான்னு சொல்லி நீங்கள் அவரோட ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக போட்டு குத்துன்னு குத்திகிட்டே இருக்கீங்க. பட் அவர் உங்களை அப்படியே ஹிப்போட சேர்த்து உங்களை சுற்றுன்னு சுற்றி அவரோட பெட்டில் எட்டு போய் தம்முன்னு போடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் அவரை பார்த்து செம்மையாக பயப்படுறீங்க. அந்த ரூமே ஃபுல்லு டார்க்காக இருக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நடக்கிற அநியாயம்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருந்தீங்க இல்லையா? இப்போது நீங்கள் ஜேகேவை தான் கொஞ்சமாக நம்பியிருந்தீங்க. பட் அவர் இப்போது உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கவே நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. ஆனால் அவர் அந்த டார்க் ரூம்குள்ளே ரெட் ஐஸில் அப்படியே உங்களை பார்த்துட்டே அந்த பெட்டில் கிளைம் பண்ணுறாரு. அவ்வளோதான்.
நீங்கள் ஷிவர் ஆகிட்டு அப்படியே பேக்வேர்ட்லேயே போயிட்டுருக்கீங்க. மாயா, ஐ மிஸ் யூ மாயா. ஏன்டி என்னை புஷ் பண்ணுற? நீ என்னை மிஸ் பண்ணலையா? மாயா, லவ் யூ மாயா. ஏய், நான் மாயாவா? நான் இல்லை, நான் மாயா இல்லை. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ப்ளீஸ், நீ குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுறா. மாயா, ஐ மிஸ் யூடி. இதுக்கு மேலே நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல? என்ன அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. பட் அவர் உங்கள் மேலே பாஞ்சிட்டாரு. உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு விட்டவே மாட்டேன்றாரு. நீங்கள் உங்களோட எல்போ வச்சு புஷ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவரோட மொத்த வெயிட்டும் உங்கள் மேலே தான் இருக்குது. என்னை விட்டுறா என்ன. மாயா, ஐ மிஸ் யூ. இதுக்கு மேலே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னோட சிரிப்பை, உன்னோட அழுகையை, நீ என்கிட்ட போடுற சண்டை, என்கிட்ட நீ கோச்சிக்கிறது, அப்புறம் நம்மளோட ரொமான்டிக் டைம்ஸ், இது எல்லாத்தையும் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா மாயா? நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஹெல் மாதிரி இருக்கு. நீ என்னடா நான் என்ன புஷ் பண்ணுற. ஐ மிஸ் யூ. ஏய், நீ ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. ப்ளீஸ், எனக்கு ஒன்று இந்த நிலமையில பார்த்தா பயமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் லைட் ஆன் பண்ணு, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு. என் மாயாவை நான் விட மாட்டேன். நீ விட்டால் என்னை விட்டு போயிடுவேன். ஐ லவ் யூ ஃபக்கிங் மிஸ் யூ டி. ஏன்டி உனக்கு புரியல? ஏய், அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களை ஜேகே பேசவே விடல. உங்களை லிப்ஸை கேட்ச் பண்ணிட்டாரு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அவர்கிட்ட. பட் அவர் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களோட நெக், செஸ்ட், வெயிஸ்ட், தைஸ், அப்புறம் உங்களோட கால், கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடல. அப்புறம் உங்களோட சாரியெல்லாம் வேறு போட்டு புல் பண்ணுறாரு. நீங்கள் பயங்கரமாக பயப்படுறீங்க. அப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக அவரை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அவர் உங்களை டியர் ஐஸில் பார்க்குறாரு. மாயா, நீ என்னை மிஸ் பண்ணலையா? உனக்கு நான் கொடுக்குற கிஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதாடி? ஏய், நான் மாயாவே இல்லைன்னு சொல்கிறேன். என்னை விட்டுறா. எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டு. மாயா, ஐம் சாரி. நான் உன்னை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. நான் தூங்கணும். நான் இங்கே தூங்கணும். நான் எப்பவும் இங்கே தானே தூங்குவேன். ப்ளீஸ், ஐ வாண்ட் டு ஸ்லீப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்டில் தலையை வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்னகிள் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியா ஷிவர் ஆகுது. ஜேகே உங்களோட அந்த இடத்துல ஸ்னகிள் பண்ணவே நீங்கள் அவரோட முட்டியை பிடிச்சி தலையை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. பட் அவர் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டுறதா இல்லை அப்படின்னு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த டார்க் ரூமில் உங்கள் மேலே சாரியெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஜேகே உங்கள் செஸ்டில் தலையை வச்சு உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு அந்த போஸ் பார்க்குறக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவர் தூங்குறாரு. உங்களை விடவே இல்லை. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. என்னடா மித்துன்னு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட டிஸி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடாததெல்லாம் இருக்குது. ஜேகே கன்ஃபியூஸ்டாக டக்குன்னு அவரோட ஃபேஸை அப்பார்ட் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. சடன் வைப்ரேஷனில் நீங்களும் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஏய், என்னோடய பெட்ரூமில் என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே அவரோட ஐஸை ரப் பண்ணிவிட்டு உங்களை நல்லா பார்க்குறாரு.
அப்போ நீங்கள் கட்டியிருக்க சாரியை எடுத்து தொட்டு பார்க்குறாரு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ்டாக நார்மலாக தான் உங்களை பார்த்துட்டு இருந்தார். அந்த சாரியை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே உங்கள் மேலேருந்து புல் பண்ணுறாரு. உங்கள் சாரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் கீழே போய் விழுகிற மாதிரி போகிறீங்க. ஏ என்னடா பண்ணுற, சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை வச்சுட்டு பயங்கரமாக ஜேகேவை திட்டிகிட்டே இருக்கீங்க. பட் நீங்கள் திட்டுறது எதுவுமே அவரோட காதில் விழுகவே இல்லை. ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாயாவோட சாரியை கட்டுவ? என்ன, யார் மாயா? எனக்கு இது யாரோட சாரிலாம் தெரியாது. என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ட்ரெஸ் தான், அதுவும் ஃபுல்லு பிளட் ஸ்ட்ரெயினாக இருக்குது. என் ரூமை வேறு பூட்டி வச்சுருக்கீங்க. எனக்கு மாற்றிக்க வேறு ட்ரெஸ் இல்லை, அதனால தான் இந்த சாரி எடுத்து கட்டினேன். உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்கல, ஃபஸ்ட்டு இதை கலட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக உங்கள் மேலேருந்து உருவிட்டார். நீங்கள் வயடைஸில் அவரை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் டக்குனு உங்கள் கையை வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. சி பொறுக்கி, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாது, அவளோட சாரி எப்படி தான் உருவியா எல்லாம் அப்படின்னு சொல்லி திட்ட வரீங்க. பட் ஜேகே வந்து ஒரு கையில் வச்சுருக்க சாரியை ஏதோ ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்ருக்காரு. அது அப்படியே அவரோட ஃபேஸில் வச்சு அவரோட ஃபேஸ் அதில் அழுத்தி வச்சுக்கிறாரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. இது என் மாயாவோட சாரி, இன்னொரு டைம் இதை தொட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவள் இன்னமும் ஏஞ்சலா என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அவளோட சாரியை தொடுறதுக்கு இன்னொரு டைம் நீ யோசிக்கணும். உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டேன் பாரு, என்ன சொல்லணும். மரியாதையாக வெளியே போடி. சி பொறுக்கி, எனக்கு கூட உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லை. நான் வெளியே போய் செத்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு நிமிஷம் உன் கூட இருக்க மாட்டேன். சரியான சைக்கோ, பொறுக்கி, பைத்தியக்காரன், குடிக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னமோ திட்டிருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை கண்டுக்கவே இல்லை. அந்த சாரியை பத்திரமா பார்த்துக்கிறதுலே இருக்கார். நீங்களும் திருப்பிட்டு அவரோட டேபிளில் இருக்க உங்கள் ரூமோட சாவியை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போய் உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியவே போயிட்டீங்க. பட் ஜேகே இன்னமும் அந்த சாரியவே தான் வச்சு பார்த்துட்ருக்காரு. ஏய் என்னடி, என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை? அதெல்லாம் என் வீட்டில் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன, உன் வீட்டில் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேணாம், நீ சொல்லணும், உன் வாயெல்லாம் சொல்லணும், அதை நான் கேட்கணும். சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு போலீஸ்காரனெல்லாம் பிடிக்காது. என்ன, ஏன் பிடிக்காது? கான்ஸ்டபிள், ஏட்டு இவங்களே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நீயே ஒரு ஏசிபி, நீ ரொம்ப பிஸியாக இருப்ப. எப்போ பாரு கேஸு ஃபைலுன்னு சொல்லி உன் ஃபைலவே கட்டிட்டு அழுவ. அப்புறம் நான் உன்னையும் நினச்சி ஏங்கிட்டுருக்கணும். எனக்கு இந்த லைஃப்லாம் வேணாப்பா. ஒரு நார்மல் வேலை செஞ்சுட்டு டெய்லியும் 6 மணி ஆனால் வீட்டுக்கு வர புருஷன் தான் வேணும். உன்ன மாதிரி போலீஸ்காரெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் என் போலீஸ்கார மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சும் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க அலோவ் பண்ணுங்க. அதான் நான் சொன்னல, இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணது, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியா? அப்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே, என்ன பண்ணலாம்? நீங்கள் பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பொண்ணை பிடிச்சா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிற? ஐயோ விடவே மாட்டியா நீ? நான் தான் சொல்கிறேன்ல, என் வீட்டில் சொல்லுவாங்கன்னு. அதெல்லாம் நான் உன்னை கேட்கல. என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை. ஐயோ முரட்டு போலீஸ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிரிச்சுட்டே மாடி மேலேருந்து கீழே அவளோட வீட்டுக்குள்ளே போயிட்டா. ஜேகே வந்து பயங்கர ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு. அவரோட ஹேர் வந்து ஒரு மாதிரி சஃபில் பண்ணுறாரு. புது மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு சிரிப்பு. இப்போது இதெல்லாம் நினச்சி ஜேகே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அந்த சாரியை ஹக் பண்ணிவிட்டு திரும்பவும் பெட்டில் படுத்து அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டாரு.
எவ்வளோதான் ஒரு பர்சன் கோல்டு ஹார்ட்டடாக இருந்தாலும் அவருக்குன்னு லவபிள் பர்சன் வரும்போது சாஃப்டாக ரொம்ப பேபியாக மாறிடுவாங்க. அப்படி தான் இப்போ ஜேகேவும் இருக்கார். அவரோட லைஃப் பார்ட்னரை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த இன்பிட்வீனில் உங்களை சுத்தமாக மறந்துட்டார். நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிட்டீங்கன்றதே அவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகேவோட வீட்டோட காலிங் பெல் வந்து ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்குது. ஜேகே வந்து இப்போ தான் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவரோட கையில் அந்த சாரீ இருக்கோன்னே ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அது ரொம்ப பத்திரமாக எடுத்துகிட்டு போய் கபோர்டில் வச்சுட்டு அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் பார்த்தா ஜிமின் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன ஜங்குக், இந்த ஃபைலில் உன்னோட சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. கையில் நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காரு. அப்போ ஜேகேவும் அவரோட தலையை ஒரு மாதிரி ஸ்னஃபில் பண்ணிகிட்டே போகிறாரு. அவருக்கு லைட்டாக ஹெட் பெயினாக இருக்குது. ஜேகே பின்னாடியே ஜிமினும் போயிட்டுருக்காரு. எங்கே போயிட்டா இவ, வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடிட்டுருக்காரு. அப்போ ஜேகே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. ஜிமின் போய் ஜேகேவோட பேக்கில் ஹிட் ஆகுறாரு. ஓ சாரி ஜங்குக். அப்போது ஜங்குக் வந்து டர்ன் பண்ணி ஜேகேவே அவரோட ஹிப்பில் கையை வச்சுட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு ஜிமினும் பார்க்குறாரு. அப்போது பேக்கில் பார்த்தா ஜேகே வந்து பாத்ரூம்குள்ளே நின்றுட்டுருக்காரு. ஜிமின் வந்து பாத்ரூம்க்கு ஜேகே பின்னாடியே போயிட்டாரு. என்ன ஜிமின், பாத்ரூம்க்கு என் கூடயே வரையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திருன்னு முழிக்கிறாரு. என்ன பின்னாடியே வரையே பாத்ரூம் வரையான்னு கேட்டேன். நீ தான் பின்னாடியே வர சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். ஓ, உன்னை வீட்டுக்குள்ளே தான் வர சொன்னேன், பாத்ரூம் வரைக்கும் வர சொன்னேன்னா? தெளிவாக சொல்லாது உங்கள் தப்பு. அப்போ ஜேகே வந்து ஜிமினை அவரோட சீக்கில் தங்க போக் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. ஆமாம், உங்ககிட்ட தெளிவாக சொல்லாது என் தப்பு தான். அதை கேட்டோன்னே ஜிமின் வந்து ஐஸ் ரோல் பண்ணுறாரு. கேப்பு கட்டைக்கு முதல்ல ஃபில் பண்ணுறானே அப்படின்னு. என்ன ஜிமின், இப்படியே நிற்க போறியா இல்லை வெளியே போறியா? அப்போ ஜிமின் வந்து தலையில் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமின் வந்து ஹாலில் இருக்க கவுச்சில் உட்காந்துருக்காரு. ஜேகேவும் வந்து உட்காராரு. அப்போ ஜிமினோட ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்சு அதில் இருக்கிறதெல்லாம் சொல்லி சைன் வாங்கிட்டுருக்காரு. ஜேகேவும் சைன் போட்டு கொடுத்துட்ருக்காரு. ஜேகே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கேட்கட்டுமா? என்ன கேளு. இல்லை, உனக்கு எப்படி இப்படி ஒரு க்ரைம் நடக்க போகுதுன்னு தெரியும், அதில் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி நீ இன்வால்வ் ஆன? ஓ அதுவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் மைக்கேல் என்னை ஒரு பாரில் மீட் பண்ணான். ஏதோ சில கேஸில் டவுட் இருக்குன்னு சொன்னான். அதாவது அவனோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லையும் இதே மாதிரி தான் மார்ச்சிலேருந்து ஒரு பொண்ணோட பாடி காணாமல் போயிருக்கு. பட் டிபார்ட்மெண்ட்டில் வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு இவங்களே ஃபேக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணி கணக்கு காமிச்சிருக்காங்க. பட் உண்மை என்னென்னா, அந்த பொண்ணோட உடம்புலையும் ஒரு டாட்டூ சிம்பிள் இருந்திருக்கு. அதுக்குள்ளே எஸ்ன்னு சிம்பிள் போட்டிருக்காங்க. நானும் அந்த கேஸ் ஃபைலில் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணதாக ஃபைல் ஆகிருக்கு. பட் உண்மை அது இல்லை. அந்த பொண்ணுக்கு இந்த க்ரைமை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ட்ராப் பண்ணப்பட்டிருக்கோம், நம்மளே இதுக்கு மேலே யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற எல்லா டீட்டெயிலும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் பயத்தில் அந்த பொண்ணே சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து ஷாக்கிங்காக ஒரு சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. சரி ஜங்குக், அந்த கேஸையும் வயனோட கேஸையும் எப்படி ஜாயின் பண்ணிங்க? எப்படி வயன் இதில் ட்ராப் பண்ணியிருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஓ, அது அந்த மாடியிலேருந்து விழுந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது கூட நம்மளோட இன்ஸ்பெக்டர் மைக்கேல் தான் இருந்திருக்காரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கான்ஷியஸில் இருந்திருக்கு. அப்போது அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் மைக்கேல் கிட்ட சொல்லியிருக்கு. அப்படி தான் அவள் கூட பாய் ஃப்ரெண்டாக நடித்தவன் தான் இப்போ வயனோட ஹஸ்பண்டாக இருந்தவன். அவனை வந்து ரீசெண்டாக நம்மளோட சிட்டியில் பார்த்ததுனால தான் அவன் என்கிட்ட வந்து இந்த கேஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொன்னான். வயனோட ஃபோட்டோவையும் அவன் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் நான் அவளை ஃபாலோ பண்ணேன், அவளோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கினேன். எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே அந்த பொண்ணை ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இங்கே மட்டும் இல்லை, இப்படி தான் நிறைய ஸ்டேட்டில் இருக்காங்க. ஃபேமிலியாக ஃபார்ம் பண்ணி நிறைய அனாத பொண்ணுங்களெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
எல்லாத்தையுமே அவங்க வாயால் சொன்னால் தான் நம்ம கேஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் எல்லாரையும் ஸ்கெட்சு போட்டு தூக்குனேன். இப்போ எல்லாம் கிளியர் தானே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிமினே பார்த்து கேட்டுட்ருக்காரு. அப்போ ஜிமின் வந்து மண்டே ஆட்டுறாரு. என்ன இல்லை, இது எல்லாமே ஏன் இப்படி ஒளிஞ்சு பண்ணணும்? நமக்கு தான் பவர் இருக்கே, நம்ம டைரெக்டாக களத்தில் இறங்கி எல்லாரையும் விசாரிக்கலாம்ல. யார் சொன்னா இது எல்லாமே ஒளிஞ்சு பண்ணிகிட்ருக்கேன்னு? இது எல்லாமே அஃபிஷியலாக தான் நடந்துட்டுருக்கு. அப்போ ஜிமின் வந்து வயர்டைஸில் பார்க்குறாரு. என்ன? ஆமாம், சீக்ரெட் ஆப்ரேஷன் மேன். கமிஷனரோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் ஈஸியாக பண்ணிகிட்ருக்க முடியுமா எல்லாத்தையும்? ஆமாம்ல, அதான் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்போ இருந்தே. இது எல்லாமே சீக்ரெட் ஆப்ரேஷன், எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நீ எதுவும் குழப்பாமல் இருந்தால் சரி. ஜாங்குக், எல்லா ஷாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. என் ஹார்ட் ரொம்ப வீக்கு, இவ்வளோ தூரம் என்னால் தாங்க முடியாது. ஜிமின், இங்கே பாரு, நம்மளோட சட்டத்துக்கு சாட்சிகள் ரொம்ப முக்கியம். என்னதான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளால் ப்ரூஃப் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட சட்டம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக தான் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்தையும் சட்டப்படி செய்ய முடியாது. என்னோடய சட்டம்னு ஒன்று இருக்குது, எனக்கு நடந்ததுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கான பதில் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டார்க் வாய்ஸில் சொல்கிறாரு. ஜிமின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்ன சொல்கிற? ஆம், ஒட்டு மொத்த நெட்வொர்க்கையும் அழிக்க போகிறோம். அதுவும் நம்மளோட கமிஷனர், ஏசிபி, டிசிபி, இந்த மாதிரி நம்மளோட சட்டத்துக்கே தெரியாமல். அது எப்படி ஜங்கு அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை நம்மளால் அழிக்க முடியும்? அது சைனா வால் மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டுருக்குமே. என்னதான் சைனா வாலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எண்டு இருக்குல்ல ஜிமின். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை மட்டும் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்க, ஈஸியாக எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் ஈஸியாக சாச்சிடலாம். எனக்கு புரியுது ஜங்குக். ஆனால் உன்கிட்ட இப்போது டார்க் வெப்போட ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்குதுன்னு சொன்னல, நீயே அதில் போய் பார்க்கக்கூடாது? அதை நான் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்கிறியா ஜிமின்? அவங்க நம்மளை விட ஸ்மார்ட். நான் என்றைக்கு வாயினை தூக்கணும் அன்றைக்கி அவங்களோட எல்லா ஐடியையும் மாற்றிட்டாங்க. ஸோ என்னால் அதுக்குள்ளே போக முடியல. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் வயனை அவங்க விட மாட்டாங்க, தேடி வருவானுங்க. அவனுங்க வர வரைக்கும் நம்ம பெரிய வலையாக விரித்து காத்துட்ருக்கணும். அதை தவிர இப்போதைக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. தலையை சுற்றுது. சரி ஜங்குக், ஆமாம் இந்த குட்டி சாத்தா எங்கே? ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த ஹாலில் தேடிட்டே கேட்குறாரு. அவள் எங்கே இருக்கா? அவள் எப்போவோ வீட்டை விட்டு ஓடிட்டா. சரி, உனக்கு காஃபி வேணுமா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்னது காஃபியா? ஜங்குக், என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? ஓடி போயிட்டாளா? எங்கே, எப்போ, எப்படி? அது ஒன்றும் இல்லை, அவள் கட்டியிருந்த சேலையை பிடிச்சி உருவினேன், கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா. அப்போ ஜிமின்க்கு ஐஸ் இன்னும் வாய்டாகுது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சாதாரணமாக சொல்லிகிட்ருக்கான்? ஒருவேளை மண்டையில் அடிப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சோ? சரியான பைத்தியக்காரன், ஒரு விஷயத்த கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றான். அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைச்ச பெரிய ஹிண்ட், அவளை போய் அசால்ட்டாக ஓட விட்டுட்டு, ஐயோ இவனை வச்சுட்டு இவன் கீழே வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஏதாவது தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த பொண்ணோட சாரியை உருவணும்னு எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறான். அவ்வளோ திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு.